Hello everyone, welcome back to my channel. லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு லினக்ஸ் சர்வரை கிரியேட் பண்ணுறது, எப்படி லினக்ஸ் சர்வரில் நம்மளோட ஹோஸ்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு விண்டோஸ் சர்வர் கிரியேட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ விண்டோஸில் எப்படி ஈஸி டு மிஷின் நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயுமே நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோ போட்ட லாஸ்ட் செக்ஷனில் நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா? யா, லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ நான் என்னோட AWS அக்கௌண்ட் லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா நான் இங்கே என்னோட ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு கீப்பேர் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம். இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கலாங்க. இங்கே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூ கீப்பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. பெர்மன் ஒன்று இருக்குது, PPKNN ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அதுக்காக ரெண்டு ஈஸி டு மிஷின் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் சர்வருக்கு விண்டோஸ் 1 நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் நான் கொஞ்சம் சின்ன எடிஷனுக்கே போய்க்கிறேன். 2022. ஓகே. ஸோ இப்போ அது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இங்கே SSH அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கும். பட் நமக்கு விண்டோஸில் RDP அப்படின்னு சொல்லுவாங்க. RDPனா என்ன? ரிமோட் டெஸ்க்டாப். அது எந்த போர்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க? விசா 3389ல RDP போர்ட் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அலோவ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட விண்டோஸ் மிஷின்லேருந்து அந்த சர்வரில் இருக்கிற விண்டோஸ் மிஷினை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது எதுவுமே நம்ம அலோவ் பண்ணலை அப்படின்னா நம்ம மிஷின் அங்கே இருக்கும், பட் யாராலையுமே அதை அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ செக்யூரிட்டி குரூப்பில் நான் RDPயை வந்து அலோவ் பண்ணிக்கிறேன், HTTPயும் நான் அலோவ் பண்ணிக்கிறேன், HTTPSையும் நான் அலோவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூணுமே நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ எனேபிள் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்றதையே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட அந்த வீடியோவோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்லையுமே இருக்கும், நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே. ஸோ ஸ்டோரேஜ் வந்து அப்படியே இருக்கட்டும். நான் வேறு அட்வான்ஸ் எதுவுமே இது பண்ண போகிறது கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கிற PPK கீ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு EC2 அப்படின்ற கிளாஸ்லேயே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம். அந்த கீயவே நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேங்க. கொடுத்துட்டு நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ விண்டோஸ் 1 அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு லான்ச் ஆகிடுச்சு. இப்போது நான் புதுசாக இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேங்க. விண்டோஸ் 2 அப்படின்னு நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் தான் சேம், அதே 2022 எடிஷன் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நான் கீப்பேர் வந்துட்டு எங்கே கீப்பேர் இந்த இருக்கா கீப்பேர் வந்துட்டு நான் PEM அப்படின்னு இருக்குல்ல, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டாக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கீப்பேர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட் கீப்பேர், அதே AWSலேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சேவ் ஆயிடுச்சு. ஓகே. இங்கேயுமே நான் மூணையுமே எனேபிள் பண்ணிக்கிறேன். இங்கே லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். ஓகே. இதோட ஸ்டேட்டஸ் செக்குமே இன்னும் அன்அவைலபிளாக தான் இருக்குது. ரெண்டுமே இனிஷியலைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. விண்டோஸ் மிஷின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். லினக்ஸ் வந்து லைட் வெயிட்டு, விண்டோஸில் வந்துட்டு நம்ம UI யூஸ் பண்ணுறோன்றதுனால கொஞ்சம் ஹெவி வெயிட் தான். இதில் 30 பிளாக் ஸ்டோரேஜ்க்கு கீழே நம்ம EPS வந்து நம்ம செட்டே பண்ண முடியாது. அதுவுமே ஒரு காரணம் தான். ரெண்டுமே லான்ச் ஆகட்டும், நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெண்டு விண்டோஸ் EC2 மிஷின்ஸுமே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விண்டோஸ் 2 அண்ட் விண்டோஸ் 1 அப்படின்னு நம்ம ரெண்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் விண்டோஸ் 2 அப்படின்றதுல நம்ம என்ன கீபேர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா பெர்ம் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் 1 அப்படின்றதுல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா PPK அப்படின்ற ஒரு கீபேர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பெர்ம் கீ யூஸ் பண்ணி எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ விண்டோஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு RDP அப்படின்ற ஒரு கிளைண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். கீபேருக்கு கொடுக்கும்போதே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி குரூப்பில் அலோ RDP டிராஃபிக்னு கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே RDP வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். RDPனா ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். இப்போ நம்மளோட கம்ப்யூட்டரில் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போது இதில் நான் இந்த விண்டோஸ் 2 அப்படின்றதோட IP மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். என்னோட பப்ளிக் IP நான் காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்ததும் இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் எடுக்கிறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா இங்கே கனெக்ட் நம்ம கொடுத்துட்டு RDP கிளைண்ட் போனீங்க அப்படின்னா இங்கே யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்டு இங்கே கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கா. ஃபஸ்ட் நம்ம யூசர் நேம் காப்பி பண்ணிக்கலாம். மோர் சாய்ஸஸ், டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட், யூசர் நேம் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாஸ்வேர்டுக்கு நான் கெட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்.
கொடுத்தீங்கன்னா பிரைவேட் கீ ஃபைல் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. எந்த கீ பேர் கேட்குது? பெர்ம் அப்படின்ற ஒரு கீ பேர் கேட்குது. இப்போ நான் இதை PEM அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து ஏதோ ஒன்று ஃபில் ஆயிடுச்சு. இதான் நம்மளோட பிரைவேட் கீ. இதில் டிக்ரிப்ட் பாஸ்வேர்ட் கொடுத்ததும் இங்கே எனக்கு பாஸ்வேர்டு வந்துருச்சு. இந்த பாஸ்வேர்டை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டா இது ஓகேவா அப்படின்னு கேட்குது. நமக்கு லினக்ஸில் கேட்டதில் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு இந்த சர்டிஃபிகேட் அதே மாதிரி தான் கேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததும் நம்மளோட விண்டோஸ் மிஷின் வந்து லான்ச் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இது இப்படி தான் வந்து நம்மளோட ஒரு விண்டோஸ் சர்வரை வந்துட்டு நம்ம லான்ச் பண்ண முடியும். இது ஈஸி வே. பெர்ம் கீயை யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம அதை டக்குன்னு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இப்போ சப்போஸ் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது பிபிகே கீயை வச்சு பண்ணிட்டீங்க, இல்லை என்கிட்ட பிபிகே கீ தான் இருக்குது அப்படின்ற போது இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஆர்டிபி கிளைண்ட்டில் பிபிகே கீ எடுத்துக்குமா அப்படின்னா எடுத்துக்காது. ஏன்னா பெர்ம் அப்படின்றது என்னன்னா இதை ப்ரைவசி என்ஹான்ஸ்ட் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை புட்டி பிரைவேட் கீ இந்த புட்டி வழியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம கிரியேட் பண்ணது தான் புட்டி பிரைவேட் கீ. நம்ம விண்டோஸ் மிஷின்லேருந்து ஒரு விண்டோஸ் மிஷினை நம்ம புட்டி வழியாக கனெக்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஆர்டிபி வழியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்டிபி வந்து பெர்மே போதும். பிரைவசி என்ஹான்ஸ்டு மெயில் அப்படின்ற கீயே போதுன்றாங்க. இப்போது ஓகே, இப்போ நம்மளோட சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட சர்வர். இது லான்ச் ஆயிடுச்சு. இதோட ஐபி அட்ரஸ் பார்த்துக்கோங்க. பப்ளிக் என்ன ப்ரைவேட் ஐபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டிடுது. ஓகே, லெட் இட் பி. நம்ம இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். விண்டோஸ் 1 அப்படின்னு இதுக்கு பிரைவேட் கீ யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். கனெக்டை சாரி, நான் ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணல. ஐபி ஓகேங்க. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வேற எதுவும் வழி இருக்கா? நம்ம ரிமோட் டெஸ்க்டாப் நம்ம ஒவ்வொரு தடவையும் கொடுத்து நம்மளோட ஐபி கொடுக்கணுமா அப்படின்னா ஆர்டிபி கிளைண்ட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணியே வச்சுக்கலாங்க. நம்மளோட ரிமோட் டெஸ்க்டாப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை டவுன்லோட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நேமில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னோட பழைய ஆர்டிபி. இப்போ நான் இதை வந்து விண்டோஸ் 1 ஆர்டிபி அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆகட்டும். இப்போ டேரெக்டாக இங்கேருந்து நம்ம கிளிக் பண்ணாலே கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். நம்ம ஐபி அட்ரஸ் என்டர் பண்ண தேவையில்லை. பட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இங்கேயும் தேவை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். பாஸ்வேர்டுக்கு நம்மளோட ஸ்டாக் ஹோம் ஏஎல் அப்படின்ற ப்ரைவேட் கீயே கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னாங்க பெர்ம் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஆல் ஃபைல்ஸ் நான் கொடுத்து என்னோட பிபிகே கீயை நான் கொடுத்தேன் அப்படின்னாலும் நான் டிகிரிப்ட் கொடுக்குறேன் பாருங்களேன், எனக்கு ஒரு எரர் வந்துடுது. பிரைவேட் கீ மஸ்ட் பிகின் வித் ஆர்எஸ்ஏ பிரைவேட் கீ அண்ட் என் வித் ஆர்எஸ்ஏ பிரைவேட் கீன்ட்டு. என்னன்னா நம்மளோட பெர்ம் கீ வந்து இதான் ஃபார்மேட். பிகின் ஆர்எஸ்ஏன்னு ஆரம்பிக்கும், எண்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும். அதுக்கு நடுவில் தான் நம்ம கேரக்டர்ஸ் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு? இதான் நம்மளோட பெர்ம் கீ. என்னோட நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன். தெரியுதா? இதுதான் நம்மளோட பிரைவேட் கீ. பெர்மோட பிரைவேட் கீ. நடுவில் இருக்கிறது தான் நம்மளோட அந்த செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பிபிகே எப்படிங்க அப்போ ஸ்டார்ட் ஆகும்? அதையுமே நீங்கள் ஓப்பன் வித் நோட் பேடில் பார்க்கலாம். ஓகே, எடிட்டிங் நோட் பேட் கொடுக்குறேன். புட்டி யூசர் என்ன, என்கிரிப்ஷன் என்ன, இது இந்த மாதிரி 6 லைன் கொடுத்து இதுதான் நம்மளோட கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பிபிகே கீயை யூஸ் பண்ணி நம்மளால டைரெக்டாக விண்டோஸில் லாகின் பண்ண முடியாது. அதுதான் இந்த எரர் வருது. ஸோ அப்போ இங்கே நம்மக்கிட்ட ஒரு பிபிகே கீ தான் இருக்குது, பெர்ம் கீ இல்லை அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் நான் லாஸ்ட் வீடியோவில் புட்டி அப்படின்ற ஒரு இதை இன்ஸ்டால் பண்ணும்போது பேக்கேஜாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, தனியாக ஒவ்வொரு இதையும் பிரித்து ஏற்றிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நமக்கு புட்டியில் புட்டி ஜென் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கான ஒரு பெர்ம் கீயை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஐ மீன் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எப்படின்னா நான் லோட் பண்ணுறேன். எனக்கு இதுதான் என்னோட பிபிகே கீ. இதை நான் லோட் பண்ணிவிட்டு கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கா, கன்வர்ஷன்ஸில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் கீ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாஸ் ஃப்ரேஸ் வேணுமான்னு கேட்குது. தேவையில்லை. நம்மளோட விண்டோஸ் 1ஓட பெர்ம் கீ தான் இது. நம்ம டாட் பெர்ம்னு கூட சேவ் பண்ணிக்கலாம். நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிற விண்டோஸ் 1 டாட் பெர்மன் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் டிகிரிப்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த மிஷின்லேயே லாகின் பண்ணலாம்.
இது நம்மளோட விண்டோஸ் 1, இது நம்மளோட விண்டோஸ் 2. 2 சர்வருமே நமக்கு இப்ப ஆக்டிவா இருக்கு. தெரியுதுங்களா? நம்ம மிஷின் பேக்ல இருக்கு. இது வந்து நம்ம கிரியேட் பண்ண விண்டோஸ் 2 அப்படின்ற ஒரு EC2 மிஷின். இது நம்ம விண்டோஸ் 1. இதுல நம்ம பெர்ம் கீ யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இதுல நம்ம PPKey கீய புட்டிஜென் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி PEM-ஆ கன்வெர்ட் பண்ணி நம்ம பாஸ்வேர்ட் எடுத்து நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. இப்போ நமக்கு 2 இன்ஸ்டன்ஸ் தேவையில்ல. ஒரு இன்ஸ்டன்ஸை நான் டெர்மினேட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் 1 டெர்மினேட் பண்ணிடுவோம் நம்ம. எதனால நீங்க பண்ணிக்கலாம். இதனால அப்படின்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் நமக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு போதும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கம்ப்யூட்டர் நான் ஷட் டவுன் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் விண்டோஸ் 2 மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட விண்டோஸ் 2. இப்போ மைக்ரோசாஃப்ட்லயுமே இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றதுக்கு நம்ம சர்வர் கொடுத்துருக்காங்கங்க. இப்போ அதை நமக்கு எப்படி கிரியேட் பண்ணலாம்? நம்ம லினக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அப்பாச்சி அப்படின்ற ஒரு இதில் ஹோஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் IIS அப்படின்ற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் போய்க்கிறேன். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே சர்வர் மேனேஜர்னு ஒன்று இருக்கா? ஸோ இந்த சர்வர் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு லினக்ஸ்ல எல்லாமே டெர்மினல்ல தான் நம்ம கமாண்ட்ஸ் எழுதி தான் நம்ம ரன் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா minstall HTTPன்ற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம அந்த 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 ஒரு ஃபோல்டரோட ஒரு டைரக்டரியோட லொகேஷன் போயிட்டு நம்ம index.html அப்படின்ற ஒரு ஃபைலை நம்ம ரன் பண்ணி ரைட் பண்ணி நம்ம அதை சர்வர்ல பார்த்தோம். பட் இங்கே விண்டோஸ் வந்து UI ரிச் OSங்க. அதனால நமக்கு இந்த மாதிரி டைரக்டா அவனே UAE கொடுத்துட்றான். ஸோ இப்போ இங்கே நம்ம கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துக்கணும். இந்த இங்கே லோட் ஆயிட்டு இருக்கு. லெட் இட் லோட். இப்போ ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் விசார்ட் அப்படின்னு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டாலேஷன் டைப் என்ன உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண போறீங்க? சிங்கிள் சர்வர் வேணுமா இல்லை விர்ச்சுவல் டெஸ்க்டாப்காக நீங்கள் வேணுமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரோல் பேஸ்டே எடுத்துக்கிட்டோம். சர்வர் செலெக்ஷன் என்ன சர்வர் நம்ம யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் இது டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுவே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சர்வர் ரோல்ஸ் இங்கே வெப் சர்வர் IIS இந்த இருக்கா? இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டு ஆட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எதுவும் நம்ம இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இது லாகின் பண்ணுறதுக்கு என்ன எது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. செக்யூரிட்டிக்கு IIS கிளைண்ட்டோட இதை யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு, மேனேஜ்மெண்ட்க்கு எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால். இப்போ இந்த IIS சர்வர் நமக்கு நம்மளோட சர்வர் விண்டோஸ்ல இருக்கிற EC2ல இருக்கிற இந்த விண்டோஸ் சர்வருக்குள்ள VCMக்குள்ள இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இது இன்ஸ்டால் ஆனதும் நமக்கு லினக்ஸ்ல நம்ம என்ன ஃபைல் பாத்ல பார்த்தோம்? index.html நம்ம எந்த ஃபைல் பாத்ல இது பண்ணோம்னா வேற www HTML அப்படின்ற ஒரு லொகேஷன்ல வச்சிருந்தோம். இதே இது வேர் அப்படின்றது வந்து நமக்கு விண்டோஸ்ல இருக்குமானா நம்ம விண்டோஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம விண்டோஸ்ல எங்க வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட சர்வரும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சர்வர் மேனேஜர்ல இருந்து நம்ம வெளியில வந்துக்கலாம். இது நமக்கு தேவையில்லை. ஓகே. இப்போ இந்த ஐபியை ஹிட் பண்ணி பார்க்கலாமாங்க? நம்மளோட விண்டோஸ் 1 2 மெஷினோட பப்ளிக் ஐபி. இப்போ நம்ம RDP HTTP எல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ HTTP எனேபிள் பண்ணதுனால இப்போ இதை ஹிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன வருதுன்னு. இப்போ நம்ம சர்வர் அப்பா இருக்கிறதுனால தான் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ்னு வரும். நம்ம லினக்ஸ்லையுமே நான் index.htmlன்ற ஒரு ஃபைலை நான் ஆல்ரெடி அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளே வச்சிருந்ததுனால தான் நமக்கு வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி வந்தது. இல்லை அப்படின்னா அப்பாச்சி HTTPயோட டிஃபால்ட் பேஜ் தான் நமக்கு வரும். ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி அங்கே லினக்ஸ் சர்வரில் எப்படி நம்ம HTML ஓவர் ரைட் பண்ணி index.html வந்து ஓவர் ரைட் பண்ணி நம்ம ஒரு fb.com அப்படின்ற பேஜில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இங்கே நம்ம எப்படிங்க பண்ணணும்? எப்படி பண்ணணும்னா நம்மளோட சர்வர் மிஷின்குள்ள போய்க்கலாம். டைரக்டரிக்குள்ள
லோக்கல் டிஸ்க் சி போய்க்கோங்க. இனட் பர்ப் அப்படின்னு இருக்கா, இனட் பர்ப்குள்ள www ரூட், நம்ம www ரூட்குள்ள ஒரு index.html பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இங்கே இருக்கிற டிஃபால்ட் ஐஐஎஸ்னுக்கு வருதுல, இது வந்து நம்ம போயிடும். நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒன்று மட்டும், இதே சேம் தான் நான் வந்து லாஸ்ட்டு லினக்ஸ் சர்வர்லையுமே நான் டிஃபால்ட்டாக நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். சாரி, ரைட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கோடையும். ஒரு h1 டேக்குள்ள நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ண போகிறேன். சேவஸ் எங்கே நம்ம சேவ் பண்ணணும், இனட் பப்ல www ரூட்குள்ளே நம்ம சேவ் பண்ணணும். என்ன ஃபைலில் சேவ் பண்ணணும், index.html அப்படின்ற ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதும் நமக்கு index.html அப்படின்றது வந்துருச்சு. இப்போது நம்ம அந்த ஐபி அட்ரஸ், நம்மளோட ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஹிட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம சர்வரை கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். வந்துருச்சு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதே லாஸ்ட் டைமில் நம்ம பண்ண மாதிரி fb.comோட சோர்ஸ் கோடை வச்சு கண்ட்ரோல்-E கண்ட்ரோல்-C என்னோட சர்வருக்குள்ளே வந்துட்டேன். என்னோட நோட் பேட் எங்கே இருக்கு, நம்ம வச்சிருக்கிற நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு இந்த ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக நான் இந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன். நம்ம ஒரிஜினலாக நம்மளோட மிஷினில் ஹிட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோதாங்க, facebook.comன்ற பேஜ் வந்து வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ லினக்ஸ் சர்வரே பார்த்துட்டோம், விண்டோஸ் சர்வரே பார்த்துட்டோம். எப்படி லினக்ஸ் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம், எஸ்எஸ்ஹெச்சில் பார்த்துருக்கோம். விண்டோஸில் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்றதே பார்த்துருக்கோம். இந்த ஃபைல் பாத் மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே நம்ம எங்கே வந்தோம்னா லோக்கல் டிஸ்க் சியில் இனட் பப்ல www ரூட் அப்படின்றதுல நம்ம ஹோஸ்ட் பண்ணோம்னா ஐஐஎஸ் யூஸ் பண்ணி விண்டோஸ் சர்வரில் நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். லினக்ஸில் இது திஸ் இஸ் ஃபார் லினக்ஸ், திஸ் இஸ் ஃபார் விண்டோஸ். ஓகேவா? ஓகேங்க, அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டோரேஜ் சர்வீஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அருண்.